அப்பா சாமி, எம்புட்டு கல்? அரிசியில் கல் இருக்கா, கல்லில் அரிசி இருக்கானே தெரியல. இந்த ரேஷன் கடைக்காரனுங்க இந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு கொடுக்கக்கூடாது. இதை குனிஞ்சு குனிஞ்சு பொறுக்கி என் முதுகெல்லாம் வளைஞ்சிரும் போல இருக்கு. எக்கா, என்னது இது? நம்ம புஷ்பா குரல் மாதிரிலாம் இருக்கு. அடடே, வா புஷ்பா, வந்து செத்த உட்காரு வா. என்னக்கா, இந்த மட்டை வெயிலில் வெளியே உட்காந்துட்டு இருக்க நீ? அதை ஏன் கேட்குற? இந்த ரேஷன் கடையில் அரிசி வாங்கினா ஒரே கல். அதை பொறுக்கிவிட்டா ஒரு வேலை முடியும் தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஏக்கா, இன்னுமா நீ வந்து ரேஷன் கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்டுட்ருக்க? வேறு என்னத்த பண்ணுறது? என் புருஷங்காரன் பண்ணுற பொழப்புக்கு ரேஷன் அரிசியை தான் திங்கணும். ஒரு வேலை வெட்டிக்கு போகாமல் என்கிட்டேருந்து காசை பிடிங்கிட்டு போய் சீட்டாடுறதும் குடிக்கிறதும். அப்படி தப்பி தவறி இந்த ஆள் சீட்டாட்டத்தில் ஜெயித்தாலும் அந்த காசை கொண்டு போய் லாட்ரி சீட்டில் போடுறது. ஆக மொத்தத்தில் ஒரு உருப்படியான காரியம் கூட எந்த மனுஷன் செய்யறதில்ல. சரி விடுக்கா, அதான் பெரியவளை கரை சேர்த்து விட்டல்ல. நான் எங்கே அவளை கரை சேர்த்துனேன்? அவளாக ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டா. இருந்தாலும் மாப்பிள்ளை என் அவளை தங்கம் போல தாங்குறாரு. ஏதோ நான் வயக்காட்டுக்கு போய் கூலி வேலை செய்கிறதுனால தான் குடும்பம் ஓடுது. ஏக்கா, தேனோனுக்கு காசு அனுப்புறதில்ல? அவள் மாமியாருக்கு தெரியாமல் சீட்டு நடத்தி ஒரு 4 காசு சம்பாரிச்சு இங்கே அனுப்பிச்சுட்ருக்கிறா. அது மட்டும் அவங்க மாமியாருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். சரி விடுக்கா, செந்திலுக்கு வேலை கிடைச்சா எல்லாம் சரியாக போயிடும். யார் அவன் சம்பாரித்து இந்த குடும்பத்தை காப்பாற்றுவான். என் புருஷன் ஒரு விளங்காதவன், அவன் ஒரு பொழப்பத்தவன். இங்கே இருந்தால் இந்த ஆளு கூட சேர்ந்து அவன் உருப்படாமல் போயிடுவான் தான் தேனு வீட்டுக்கு அமிச்சு அங்கே ஒரு வேலை பார்த்து கொடுடின்னு சொல்லி அனுப்புனேன். அங்கே போய் 2 வருஷம் ஆகுது, இன்னும் ஒரு வேலை பார்க்க காணோம். இன்னும் சின்ன வேலை கரை சேர்த்துட்டா எனக்கு அதுவே போதும். விடுக்கா, எல்லாம் நல்லதே நடக்கும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன் புருஷன் டவுன்லேருந்து வந்துட்டான் போலையே. அது எப்படிக்கா உனக்கு தெரியும்? அதுதான் முகத்தை பார்த்தாலே தெரியுதே. ஆமாக்கா, விடிய காலம்தான் வந்தார். மாதத்துக்கு 2 நாளைக்கு தான் வந்து வீட்டில் தங்குறாரு. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. மதியானத்துக்கு அவருக்கு கோழி அடித்து குழம்பு வைக்கலாம்னு தான் வந்தேன். உன்கிட்ட இருக்க கோழிங்களில் ஒரு கோழியை பிடிச்சி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. ஓ, அதான் சரிയോ? இதை நீ வந்தோன்னு சொல்ல வேண்டியது தானே. நான் வேறு என் கதையை சொல்லி ஒன்று அறுத்துக்கிட்டு இருக்கிறேன். சரி, நான் பிடிச்சி தாரேன், போய் குழம்பு வைப்போம். சரிக்கா. ஏய், உன்னை சும்மா விட மாட்டேன்டி. வாடி, நீயா நானான்னு பார்த்தலாம்டி. சுடர், அவளை விடு. ஏய், விடுடி விடுடி. என்ன விட மாட்டேன்டி உன்னை. நீ என்ன பேச்சு பேசுன? இப்போ பேசுடி, வாயை உடைச்சிடுறேன் உன்னை. சுடர், என்ன பேச்சு இது? அவன் மேல இருந்து கை எடுக்கல. அம்மா உன்னை அடிச்சிருவேன் சொல்லிட்டேன். சுடர், மறுபடியும் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். அவன் மேல இருந்து கையெடு. என்ன பிரச்சனை உங்க 2 பேத்துக்கும்? இங்க பாருங்க ஆண்டி, முதல்ல உங்க பொண்ணு தான் என்ன அடிச்சா. சுடர். அம்மா இல்லம்மா, அவ தான் முதல்ல என்ன சீட்டர்னு சொன்னான். அது மட்டும் இல்ல, நீயும் சீட்டராமா. ஒரு சீட்டரோட பொண்ணு சீட்டரா தானே இருப்பான்னு சொல்றா. இங்க பாரு அக்ஷிதா, நீ அவளை அப்படி சொன்னியா? ஆமா சொன்னேன். நீங்க ஒரு சீட்டர் தானே, எங்க அம்மாவை ஏமாத்திட்டீங்கல்ல. நீங்க ஒரு துரோகின்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. இங்க பாரு, பெரியவங்களுக்குள்ள 1000 இருக்கும். நீ அதுல தலையிடக்கூடாது. நீ சின்ன பொண்ணு. உங்க அம்மா சொன்னாங்கங்கிறதுக்காக அவளை அப்படி சொல்லுவியா? அது ரொம்ப தப்பு. 2 பேரும் இனிமே சண்டை போடக்கூடாது, சேர்ந்து விளையாடணும், சரியா? முடியாது, நான் அப்படிதான் சொல்லுவேன். இங்க பாரு அக்ஷிதா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆன்ட்டி தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, அமைதியா வீட்டுக்கு போ. நாளைக்கு எல்லாரும் விளையாடுவீங்களா? இங்க பாரு சுடர், உனக்கு எப்போ இதே வேலையா போச்சு. வாரம் வாரம் ஒரு சண்டையை எடுத்துக்கிட்டு வந்துடுற. அவதாமா எப்பயுமே என்கிட்ட சண்டை எடுத்துக்கிட்டே இருக்கா. பாத்தியாக்கா, சின்ன பிள்ளைக்கெல்லாம் எப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்கா பத்தியா? தெரியுது தேனு, அவளெல்லாம் திருத்த முடியாது. நான் சும்மாவே இருந்தாலும் அவ ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டே இருக்கா. எப்படா என்கிட்ட சண்டை இழுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கா. இப்போ மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது வந்துருவா என்கிட்ட சண்டைக்கு. வரட்டும், பார்த்துக்கலாம் விடு. இது என்ன புதுசா நமக்கு? ஸ்ரீமதி, உன் அண்ணங்க அவன் வீட்டில் ஹோம்ஒர்க் செஞ்சிட்டு இருக்காமா. உனக்கு எந்த ஹோம்ஒர்க்கும் இல்லையா? இருக்கு, ஆனா கம்மியாக தாமா இருக்கு. பரவாயில்ல, போய் அவன் கூட உட்காந்து ஹோம்ஒர்க் செய். சரிம்மா. ஸ்ரேயா, நீயும் போ. சரி ஆண்டி. சுடர், என்ன நடந்துச்சு? என் மாவ ஃபோன் பண்ணுவான்னு காலையிலேருந்து உட்காந்துருக்கிறேன், இன்னும் ஃபோனை காணும். ஏண்டி மலரு? சொல்லுங்கட்டா.
என் மவ ஏதாவது உனக்கு ஃபோன் பண்ணாளா? இல்லையாத்தா. சரி சரி, எனக்கு தலை வலிக்குது. சூடாக ஒரு டீயை போட்டு எடுத்துட்டு வா. நல்லா இஞ்சியை தட்டி போடு. சரிங்க அத்தா, அதோ வரேன். ஏண்டி அழகு பிள்ளை எதுக்கு அழுகுறா? விளையாடும் போது கீழே கீழே விழுந்துட்டியா? இல்லையா. அப்புறம் என்னடி சொல்லு சீக்கிரம், பயமா இருக்குல்ல. அந்த சுடர் இருக்கால. யாரு? அந்த பக்கத்து வீட்டுக்காரி மாவளா? ஆமாயா, அவ என்ன அடிச்சிட்டாயா. அடிச்சாளா? ஆமா. என்ன ஒரு கொழுப்பு இருக்கணும் அந்த சிண்டுக்கு. என் பேத்தி மேலே அவ கைய வச்சிட்டாளா? நீ அழுவாத சாமி, அவளை நான் பேசிக்கிறேன். ஏய் மலரே, இங்க வாடி சீக்கிரம். இருங்கத்த, டீ அடுப்புல வச்சிருக்கேன். டீயாவது ஒன்னாவது சீக்கிரம் வாடி. ஓ, இன்ட்ரோடக்ஷனோ ஸ்லோ மோஷன்ல வேற வரா. வாடி இங்கிட்டு சீக்கிரம். ஏன் அத்தா, என்னாச்சு? என்ன நொன்னாச்சு? என் பேத்தியை பாருடி எப்படி அழுதுகிட்டு வந்து நிற்கிறா. எல்லாம் உன் உயிர் தோழி பக்கத்து வீட்டில் இருக்கிறாளே, அவ்வளோ பொண்ணு பண்ணல வேலை தான். குட்டி, ஏமா அழுவுற? என்னாச்சு? இங்க வா, அம்மா கிட்ட வா. என்னாச்சுன்னு அம்மாட்ட சொல்லிட்டாங்க. அம்மா, அந்த சுடர் என்ன அடிச்சிட்டாமா. என்னது அடிச்சாளா? அவ அடிச்சா வாங்கிட்டு இப்படி அழுதுட்டு வந்து நிப்பியா? திருப்பி அவனை வைக்க மாட்டேன். அம்மா, நான் அவளெல்லாம் அடிக்கல. ஆனா அவங்க அம்மா வந்து எதுக்கு என் பொண்ணை அடிச்சேன்னு சொல்லி என்னை திட்டுனாங்க. போய் உங்க அம்மா கிட்ட சொல்லுன்னு சொன்னாங்க. முதல்ல அழுகி நிறுத்து. அம்மா, அவ அடிச்சதுல எனக்கு வலிக்குதும்மா. வெக்கமா இல்ல உனக்கு சொல்றதுக்கு? அவளை திருப்பி 4 சாத்து சாத்தாம இங்க இருந்து அழுதுகிட்டு இருக்க. 1000 டைம் சொல்லியிருக்கேன் அவ கூட சேர்ந்து விளையாடாதன்னு. உன்னை யார் அவ கூட சேர்ந்து விளையாட சொன்னா? எம்புட்டு தைரியம் இருந்தா என் பிள்ளைய அடிச்சதும் இல்லாம அவங்க அம்மா கறியை விட்டு உன்னை மிரட்ட விட்டுருப்பா. எல்லாம் உங்க அம்மா கறி சொல்லித்தரது தான் இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. உங்க அம்மாவாலெல்லாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவங்க சொன்னாங்கம்மா. ஓ அப்படியா? இன்னைக்கு யாரு என்ன பண்றாங்கன்னு பாத்திரலாம் வா. இருடி, நானும் வரேன். அத்தை, நீங்க ஒன்றும் வர வேணாம். அவளுக்கு நான் ஒருத்தியே போதும். இதே வேலையா போச்சு. இன்னைக்கு அவளை சும்மா விட போறதில்ல. சின்ன குழந்தைக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்கா பாத்தீங்களா? நீங்க இங்கே இருங்க, டீ அடுப்புல இருக்கு. டீ குடிச்சிட்டு அமைதியா உட்காருங்க. நான் போய் பேசிக்கிறேன் அவளை. நீ வாடி போலாம். இங்க பாரு சுடர், அப்படிலாம் யார் மேலேயும் டக்குன்னு கை வைக்க கூடாது. நான் சொல்றது புரியுதா? நீ சின்ன பொண்ணு மாதிரி நடந்துக்கணும். ஆனா அம்மா, நான் சொல்றத கேளு. அடியே தேன்மொழி. அடி சக்கா, சொன்ன மாதிரி வந்துட்டாளே. இன்னைக்கு என்ன நடக்க போதோ? ஏண்டி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை மிரட்டி இருப்ப. அது இல்லாம உன் மவ என் பொண்ணை அடிச்சிருக்கா. நானும் பிரச்சனை வேணான்னு ஒதுங்கி போறேன். நீ என்ன ரொம்ப சீண்டி பாக்குற. அப்புறம் இன்னொரு மலரை பார்க்க வேண்டியது இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. இங்க பாரு மலரு, குழந்தைங்களுக்குள்ள நீதான் பகையை வளர்த்துட்டு இருக்க. அவகிட்ட நான் ஏமாத்துக்காரி துரோகின்னு சொல்லி கொடுத்துருக்க. அவ சின்ன பொண்ணு, அவகிட்ட போய் இப்படிலாம் சொல்லுவியா? ஏய் நிறுத்திடி. சொன்னாலும் சொல்லலனாலும் நீ துரோகி தான், ஏமாத்துக்காரி தான். முதல்ல என் பிள்ளைய எதுக்கு மிரட்டின அதை முதல்ல சொல்லுடி. இங்க பாரு மலரு, உன் பொண்ணை நான் ஒன்றும் மிரட்ட கிடையாது. சண்டை போடாம விளையாடுங்கன்னு பொறுமையாக தான் சொன்னேன். நீ எப்படி சொல்லியிருப்பன்னு எனக்கு தெரியாது. ஏய், என் மவளை அடிச்சியா நீ? உனக்கு எம்பிட்டு தைரியம் இருக்கணும். என் மவளை அடிச்சு அந்த கையை உடச்சிடுவேன். எங்க உட பாப்போம். நான் இருக்கும் போதே என் மவ கையை உடச்சிருவேன்னு சொல்லுவியா நீ? உன் மவ பண்ண காரியத்துக்கு தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? அப்படிதான் பண்ணுவேன். ஏக்கா, ஆரம்பிச்சிட்டாங்க போலயே. இது வழக்கமாக நடக்கிறது தானே, நாம வேடிக்கை மட்டும் பார்ப்போம். இங்க பாரு, இன்னமும் நான் ஒரு ஓரத்தில் உன்னை என் ஃப்ரெண்டாக தான் நினச்சிட்டு இருக்கேன். அதை நீ கெடுத்துக்காத சொல்லிட்டேன். பொழுதுனிக்கு ஏதோ ஒரு சண்டையை தூக்கிக்கிட்டு வந்துடுற. யாருக்கு யாரடி ஃப்ரெண்டு? இனிமே அப்படி சொல்லிட்டு தெரியாத. நாம ஃப்ரெண்டுங்கிற கதையெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் என் எதிரி துரோகி எல்லாமே நீதான். என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே நீதான். பழசெல்லாம் மறந்து போச்சோ? எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. அதில் ஏன் தப்பு ஒன்றுமே கிடையாது. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும். ஏக்கா, இங்கே என்ன நடக்குது? இப்போ தானே புதுசாக நீ வந்திருக்க.
அதனால தான் உனக்கு இது புதுசாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் பழகினது தான், இது அடிக்கடி நடக்கும். ஏக்கா அவங்க 2 பேரும் தோழிங்களா? ஆமாம் ஆமாம், அது ஒரு காலத்தில். அதெல்லாம் நடந்து ரொம்ப வருஷம் ஆகுது. நான் எல்லாம் உனக்கு விளாவரியா அப்புறமே சொல்கிறேன். நீ சண்டையை மட்டும் பாரு. சரிக்கா, ஆனால் அப்புறமே மறக்காமல் சொல்லுங்கள். சண்டைன்னா எவ்வளோ ஆர்வம் காட்டுறாளுங்க பாரு. அது சரி, நாமளும் அதை பக்கத்துன்னு வந்திருக்கோம். இங்கே பாரு, உன் பிள்ளைய அடங்கி இருக்க சொல்லு, அப்புறம் அவ்வளோதான். நான் என் பொண்ணுக்கு எல்லாம் நல்லதாக சொல்லி கொடுக்குறேன். உன்ன மாதிரி ஒன்றும் கிடையாது. நீ என் பொண்ணுக்கு ஒன்றும் அட்வைஸ் பண்ண வேணாம். இங்கே பாரு, என் அமைதியை நீ ரொம்ப சோதிக்கிற, அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். நீ வந்ததுலேருந்து அதை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிற. என்ன பண்ணுவ? பண்ணி தான் காட்டேன், நானும் பார்க்குறேன். மலரு, இங்கே என்ன நடந்துச்சுன்னு நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். தேன் மேனால ஒரு தப்பும் இல்லை. அவள் பொறுமையாக தான் உன் மகிட்ட சொன்னா. இதை பெருசு பண்ணாமல் இப்படியே விட்டுருங்க. அதை எப்படி விட முடியும்? என் பொண்ணு அழுது அழுது மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்கு பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு அவள் என் பொண்ணை அடிச்சிருப்பா? பொண்ணு மேலே தான் தப்பு. அவள் தான் அவளை சீட்டர்னு சொல்லியிருக்கா. இதனால தான் பிரச்சனை பெருசாயிடுச்சு. இது அப்படியே விட்டுருங்க. பாருங்க, தெருவில் எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. பார்க்கட்டுமே, நான் இதை விட போகிறதில்ல. இன்னைக்கு அவளா நானான்னு பார்த்துட்றேன். அதையும் தான் பார்க்கலாம், வா. இங்கே பாரு, எனக்கு கரெக்டெல்லாம் தெரியும், உனக்கே தெரியும். தேவையில்லாமல் என்னை கை நீட்ட வச்சிடாத. கை நீட்டிவியோ? நீட்டி தான் பாரு. உன்ன நிறுத்தடி. அடடே, செல்லத்தாய் வேற வந்துட்டாளா? இனிமே ஆட்டை சூடு பிடிக்க போகுது. இவங்க யாருக்கா? அங்கே வளர்ந்து நிற்கிறாளே ஒரு நடுமரம், அவளோட மாமியா. இது சரியான பஜாரி. யாத்து, இதை யார் கூட்டிகிட்டு வந்தது? நான் தாங்க. ஏண்டி இப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டேன்? ஏக்கா, செல்லத்தாயும் வந்தால் தானே ஆட்டம் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம ஜாலியாக வேடிக்கை பார்க்கலாம். இல்லைன்னா அவளுங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாளுங்க. நல்ல என்னண்டி உனக்கு? நீ வேடிக்கை மட்டும் பாருக்கா. ஏண்டி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மருமக மேலே கை வைப்ப? இங்கே பாருங்க நடந்தது. நீ வாய முன்றி, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். ஓ மவளை வீட்டோட நீயே வச்சிருக்க வேண்டியது தானே. என்னத்துக்கு இப்படி விளையாடுறதுக்கு அனுப்புற? விளையாடுறதுக்கு அனுப்புனா சின்ன பிள்ளைங்க அப்படி இப்படின்னு சண்டை போட தான் செய்வாளுங்க. ஓ மவ வாய் துடுக்கா பேசுனா நாங்கள் வாங்கிட்டு இருக்கணுமோ? என் மருமக ஓ மவளை மிரட்டினானே வெய்ய. அதுக்கு இப்போ நீ என்ன பண்ணுவ? ஒழுங்கா வாழை சுருட்டிக்கிட்டு இருக்க பாருங்க. என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்காம நீ உன் இஷ்டத்துக்கு பேசுவியோ? உங்கள் மருமக பண்ண காரியத்துக்கு அவளை திட்டாமல் என்ன பண்ணுறது? அப்புறம் வாய் ஏன் கொளருது? மறுபடியும் என் மருமகிட்டயோ என் பேத்திக்கிட்டேயோ உன் வேலைத்தனத்தை காட்டின அவ்வளோதான் சொல்லிட்டேன். உன் சிண்டை அறுத்து இங்கே ஜவுரி வைக்க வரானே அவனுக்கு வித்துட்டு போயிட்டே இருப்பேன் சொல்லிட்டேன். ஓ, அது வரைக்கும் நான் அமைதியாக இருப்பேனா? ஓ, அப்போ நீ என்ன அடிக்கிற வரைக்கும் மட்டும் நான் வளர்மதி அக்காவுக்கு ஜட பண்ணிக்கிட்டு இருக்க போகிறேனா? சந்தடி சாக்கில் ஏன் முடி கிண்டல் பண்ணுறா பாரு. அவங்க 2 பேரும் தானே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் அமைதியாக இருக்க வேண்டியது தானே. என்ன நோண்டலன்னா எவ்வளோக்கும் தூக்கம் வராது போல. எங்க உன் மாமியாக்காரையும் கூட்டிகிட்டு வந்திருக்க வேண்டியது தானே சண்டைக்கு. மாமியா மருமகளும் தான் சண்டைக்கு அலையிறீங்களே. ஏதாவது ஒரு சாக்கு சண்டை போடுறதுக்கு. உங்கள் வீட்டில் இருந்து குப்பையை என் வீட்டில் தள்ளி விடுறதும், எங்கள் வீட்டுக்கு வந்த போஸ்ட்டை வாங்கி நீங்கள் வச்சுக்கிறதும் என்னென்ன பண்ணுறீங்க? போய் சொல்லு. இனிமேல் எங்ககிட்ட வச்சுக்க கூடாது சொல்லிட்டேன். உனக்கும் சரி உன் மாமியாருக்கும் சரி. இங்கே பாருடி, இனிமே அவ கூட விளையாடுறதுக்கு நீ வந்த உன் காலை உடச்சிருவேன். எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் அவ கூட விளையாடக்கூடாதுன்னு. அப்போ என்கிட்ட போய் சொல்லிட்டு இங்கே வந்து அவ கூட விளையாண்டுட்டு தான் இருக்கியா நீ? பொழுதுனிக்கும் உன் சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு சரியா இருக்கும் போல இருக்கு. இதில் வேற நான் கண்டவங்க கிட்ட அவமானப்பட வேண்டியதாக இருக்கு. போடி வீட்டுக்கு போ. என்ன கிளவி வந்தோடனே சண்டையை முடிச்சு வச்சுட்ட போல. மாட்டினவன் அவகிட்ட போய் வாயை கொடுக்கா. யாரடி கிளவிங்கிற? மரியாதையை வீடு போய் சேருங்க. ஒரு சண்டைனா போதுமே, கூடிக்கிட்டு வந்து நின்றுக்குவீங்களே. போகல உன் 2 கண்ணி பிடுங்கி எரிஞ்சிருவேன். முட்டை கண்ணி. இதே அவள் புதுசாக இருக்கா? நான் புதுசாக இங்கே குடி வந்திருக்கேன். ஓஹோ, சரி சரி, வாக்கா போயிடலாம். பரவாயில்லையேக்கா, வீட்டிலே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் மருமகளை விட்டு தர மாட்டேங்கிறியே. அவளை நான் 1000 பேசுவேன், அது எங்களோட. மற்றவ யாரும் பேசக்கூடாது, அது உனக்கும் தான். நான் எதுக்குக்கா பேச போகிறேன்? சுடர், நீயும் ஆயா கூட வீட்டுக்கு போ. சரிம்மா. ஏக்கா, சொல்லுத்தேனே. இந்த சண்டையில் நீங்கள் சீட்டு பணம் தர வேண்டியது இருக்குது, அதை மறந்துடாதீங்க. எப்போ தரீங்க? அதுவா, நான் தந்துடுறேன் தேனே. இல்லைக்கா, வீட்டுக்கு பணம் அனுப்பணும். நீங்கள் சீட்டு பணம் கொடுத்தீங்கன்னா தான் அனுப்புறதுக்கு.
அது நாளைக்கு கொடுத்துறேன் தேனே. சரிக்கா. இந்த சண்டையிலையும் சீட்டு பணத்தை மறக்காமல் கேட்கா. நான் அது வேற ரெடி பண்ணுமா? சீட்டு என் மாமியாருக்கு தெரியாமல் நடத்துறதுனால இவங்க கிட்ட அதட்டி கேட்க முடிய மாட்டேங்குது. அதனால பொறுமையாக லேட்டாக கொடுத்து தொலைகிறாளுங்க. எல்லாம் என் தலையெழுத்து.